சன்ஃப்ளவர் ஆயில் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ரீஃபைண்டா அன்ரீஃபைண்டா? ரீஃபைண்டா என்ன, அன்ரீஃபைண்டா என்ன, உடலுக்கு நல்லதா கெட்டதா, இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரீஃபைண்ட் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுல ஹீட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதனால இதுல இருக்க நியூட்ரியன்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடும். முக்கியமா பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போயிடும். அதனால இதோட தரம் குறைஞ்சிடும், ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். இது அதிகமா எடுக்கிறதுனால ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் உங்க பாடியில அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கு. அடுத்ததா அன்ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இது நேச்சுரலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுனால இதுல ஹீட்ஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல, கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. அதனால இதுல இருக்க நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும். முக்கியமா விட்டமின் இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இது பெட்டர் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணும். இந்த ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரீஃபைண்டா இல்லை அன்ரீஃபைண்டாங்கிறத செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, உமாசங்கர் கிளினிக்ல இருந்து.